இன்றைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் பற்றி பார்க்கலாம். ஏசாயா 61:10 அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தினார். ஒரு மனிதன் ரட்சிப்பை அல்லது ஆன்மீக விடுதலையை பெறும்போது தேவனால் இந்த வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவது, ஒரு மனிதனுக்கு பாவத்தை குறித்து மனஸ்தாபம் உண்டாக வேண்டும். இதை பற்றி 2 கொரிந்தியர் 7:10 சொல்லப்பட்டுள்ளது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இரண்டாவது, விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தல நடபடிகளில் 16:30-31 ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது, அறிக்கை செய்ய வேண்டும். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அறிக்கை செய்வதில் மனிதரிடத்தில் செய்தவைகளை மனிதரிடத்திலும் தேவனிடத்தில் செய்தவைகளை தேவனிடத்திலும் அறிக்கை செய்ய வேண்டும். இதைத்தான் லூக்கா 15:21 குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்றான். நான்காவதாக, அறிக்கை செய்தவைகளை விட்டுவிட வேண்டும். இதைத்தான் நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக, ஒப்புரவாக வேண்டும். இதைத்தான் மத்தேயு 5:23 முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து என்றார். ஆறாவதாக, திருப்பிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி லூக்கா 19:8 சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இதை எந்த மனிதன் செய்கிறானோ அவனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுள்ளீர்களா? God bless you.